அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹதீஸ் கலையுடைய இமாம்கள் எல்லாம் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை சாதாரணமாக சேர்த்து விடவில்லை, ஒன்று சேர்க்கவில்லை. மாறாக ஒவ்வொரு ஹதீஸையும் அவர்கள் எடுக்கின்ற பொழுது யாரிடமிருந்து எடுக்கிறோமோ அவருடைய பேணுதல் என்ன, அவருடைய தக்குவா என்ன, அவருடைய அமல்கள் என்ன, அவர் இஸ்லாத்துடைய விஷயத்தை எவ்வாறு நடந்து கொள்கிறார் என்பதை எல்லாம் மிக கவனமாக பார்த்துத்தான் அந்த ஹதீஸ்களை சேகரித்தார்கள். அதே நேரத்தில் அந்த ஹதீஸ்களை சொல்லக்கூடியவருடைய தகுதி என்ன, அவர் ஹதீஸ் சொல்லக்கூடிய அளவுக்கு தகுதி உள்ளவரா என்பதையெல்லாம் பார்த்துவிட்டு தான் அது சஹீஹான ஹதீஸா அல்லது லைஃபான ஹதீஸா என்பதையெல்லாம் பிரித்தறிவித்தார்கள். அந்த வகையில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்களுக்கு ஒரு செய்தி கேள்விப்படுகிறது. ஒரு தூரமாக இருக்கக்கூடிய ஒரு பிரதேசத்தில் ஒரு மனிதனிடம் ஒரு ஹதீஸ் இருப்பதாக, நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் இருப்பதாக கேள்விப்பட்டு அங்கே சென்று அந்த மனிதரை கண்டுகொள்வதற்காக செல்கிறார்கள். அந்த இடத்துக்கு போய் அந்த மனிதரை கண்டுகொண்டவுடன் அவரை பார்க்கிறார்கள். அவரோ ஒரு ஒட்டகத்தை நோக்கி தன்னுடைய கையை காட்டுகிறார். அந்த ஒட்டகமும் அவருடைய கையிலே ஏதோ தீனி சாப்பாடு வைத்திருப்பதாக நினைத்து அந்த ஒட்டகம் அவரிடத்துல வருகிறது. வந்தவுடன் அவருக்கு அந்த கையை விட்டு அந்த ஒட்டகத்தை பிடித்துக் கொள்கிறார். இதை பார்த்த இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வாய் பேச முடியாத ஒட்டகத்துக்கு கையிலே தீனி இருப்பதை போன்று பாசாங்கு செய்து அதை கிட்ட வரவைத்து ஒட்டகத்தை கைப்பற்றி பிடிக்கிறார்களே, ஒட்டகத்தையே ஏமாற்றக்கூடியவர் எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை சொல்வதற்கு தகுதியாவார் என்று சொல்லி இவரிடத்திலிருந்து ஹதீஸ் பெற தேவையில்லை என்று சொல்லி அங்கிருந்து கிளம்பி விடுகிறார்கள், போய்விடுகிறார்கள். அந்த அளவுக்கு மிகவும் பேணுதலை விரும்பினார்கள் இமாம்கள். ஒருவர் ஹதீஸ் சொல்வதாக இருந்தால் அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய பேணுதல் என்ன, அவருடைய தொழுகை எப்படி, அவருடைய சுன்னத்தான அமல்கள் எப்படி என்பதையெல்லாம் மிகவும் கவனத்தில் கொண்டுதான் இமாம்கள் அந்த ஹதீஸ்களை எடுத்து தந்திருக்கிறார்கள். அந்த ஹதீஸ்களை அவர்கள் எடுத்ததற்கு பின்னால் அதிலே எதெல்லாம் மிக உறுதியான சஹீஹான ஹதீஸ் என்பதையெல்லாம் சரியான முறையில் சட்டத்திட்டங்களோடு பிரித்தறிவித்தவர்கள் தான் இமாம்கள். அப்படிப்பட்ட ஹதீஸ்கள் தான் இன்று நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களில் சஹீஹான ஹதீஸ்களாக முன்னே நமக்கு முன்னால் வந்து கொண்டிருக்கிறது. எனவே இமாம்கள் பட்ட இந்த கஷ்டத்தின் காரணத்தினால்தான் இன்று ஹதீஸ்களை நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய மக்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஹதீஸ்களை நாமும் கற்றுணர்ந்து அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் ரஹ்மத்து செய்வானாக, தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.